ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புக் வேல்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு ஸ்டாக்ஸையும் வாங்கச்சல நம்ம அதோட பேசிக் ஃபண்டமெண்டல் க்ரைட்டீரியான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது டெப்ட் டு ஈக்விட்டி, பிஇ ரேஷியோ, இபிஎஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா அந்த இருக்க டேர்ம்ஸ் பற்றி நம்ம ஒரு நாளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த டேர்ம் தான் புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா புக் வேல்யூ நான் ஷார்ட்டாக அதை நம்ம சொல்லணுன்னா, நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம் சரியா, அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கச்சல வாங்கிட்டு எல்லா ஸ்டாக்கும் எக்ஸல் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏதாவது ட்ராப் அவுட் ஆகலாம், டக்குன்னு வேனிஷ் ஆகலாம், அப்படி ஆகலாம். ஸோ அப்படி ஆகச்சல நமக்கு என்ன கிடைக்க போகுது, அதாவது நமக்கு கடைசியில் நம்ம இருக்கிறத நம்ம எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. யாரெல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அது எவ்வளோ வருது அப்படின்றது தான் இந்த புக் வேல்யூ வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இன்றைக்கி நம்ம புக் வேல்யூ பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது எடுத்துக்கோங்களேன், ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க சரியா. அந்த ஸ்டாக்கில் ஒரு க்ரைட்டீரியா, ஃபண்டமெண்டல் க்ரைட்டீரியான்னு இருக்கும், அதில் புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ அப்படின்னா என்னதுன்னா, டோட்டல் அசட் மைனஸ் லயபிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. டோட்டல் அசட்னா என்னது, மொத்தமாக அவங்களோட டோட்டல் சொத்துன்னு சொல்லலாம், ஓகேவா. டோட்டல் அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்னதுன்னா, டோட்டல் அசட்ஸில் என்னதெல்லாம் இருக்கும்னா, அவங்க மொத்தமாக அந்த அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு, இன்க்ளூடிங் அங்கே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க இது பண்ணியிருக்க எல்லா ஷேர்ஸு, அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா அசட்டையும் டோட்டலாக கால்குலேட் பண்ணுறது தான் டோட்டல் அசட்ஸ், ஓகேவா. அதுலேருந்து லயபிலிட்டிஸ் சப்ராக்ட் பண்ணணும். அதாவது லயபிலிட்டிஸ்னால் அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட டோட்டல் அசட் ஒரு 50 லட்சமாக இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சின்ன நம்பராக சொல்கிறேன். ஸோ ஒரு 50 லட்சமாக இருக்குது. அந்த 50 லட்சத்தில் அவங்க 30 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கச்சல அவங்களோட புக் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ டோட்டலாக 50 லேக்லேருந்து 30 லேக்கு சப்ராக்ட் பண்ணணும். அதாவது 20 லேக் தான் அதோட புக் வேல்யூன்னு அர்த்தம். 20 லேக் புக் வேல்யூனா, ஸோ நம்ம வாங்க போகிற அந்த ஷேரோட அந்த கம்பெனியோட புக் வேல்யூ 20 லேக். அதாவது அவங்களோட கடன் எல்லாமே போக, அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனி நல்லா ஹை ரேஞ்சில் டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க நிறையா இந்த மாதிரி அதர் சோர்ஸ்லேருந்துலாம் மணி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க க்ரோத்தை காட்டுவாங்க. அப்போ தான் நிறைய ப்ராஃபிட் அவங்களால ஏர்ன் பண்ணி நிறைய சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். இருக்கிற 20 மட்டும் வச்சுட்டுலாம் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு 50% அவங்களோடதாகவும் 50% அவங்க இதுவாகும், அல்லது 60% அவங்களோட ஓன் அசட்டாகவும் ஓன் புக் வேல்யூவாகவும், மீதி இருக்க 40% லயபிலிட்டிஸாகவும் இருந்தால் அது பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ நம்ம அதை பார்க்கணும், புக் வேல்யூ என்ன வருது அப்படின்றத பார்க்கணும். புக் வேல்யூனா இது டோட்டல் புக் வேல்யூ, அதாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட புக் வேல்யூ தான் 20 லேக் அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது, இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, சப்போஸ் இன்கேஸ் நிறைய கலாமிட்டிஸ்லாம் நடக்குது. ஸோ ஏதாவது அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த புக் வேல்யூ. ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா, புக் வேல்யூ பெர் ஷேர், புக் வேல்யூ பெர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஷேருக்கான புக் வேல்யூ எவ்வளோ. இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இவங்களோட டோட்டல் புக் வேல்யூ 20 லேக்ஸ் இருக்குது சரியா, 20 லட்சம் சரியா. ஸோ டிவைடட் பை number of stocks, total number of stocks அவங்ககிட்ட இருக்கும். ஸோ 20 லட்சம் அவங்ககிட்ட இதுவாக இருக்குது. அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு 10,000 ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாமா. ஸோ 10,000 ஸ்டாக்ஸ்னால்
10,000 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ 10,000 ஸ்டாக்ஸ் வந்து மக்கள் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நானும் அதுலேருந்து நானும் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்குது, 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், எத்தனை வேணாலும் நான் இருக்கலாம். ஸோ அதோட மதிப்பு என்ன? சப்போஸ் அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும். ஸோ அந்த புக் வேல்யூ வச்சு தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ 1 2 3 4 1 2 3 4 ஸோ 200. ஸோ நான் ஒரு ஷேர் வச்சுருந்தேன்னா எனக்கு 200 கிடைக்கும். 2 ஷேர் வச்சுருந்தேன்னா எனக்கு 2 ஸ்டாக் வச்சுருந்தேன்னா, அதாவது எத்தனை அந்த ஒரு ஸ்டாக்ல வந்து எத்தனை ஷேர்ஸ் வச்சுருக்கேன், எத்தனை கவுண்ட் வச்சுருக்கேன், நம்பர் ஆஃப் கவுண்ட். ஸோ ஒரு கவுண்ட் வச்சுருந்தேன்னா 200, 2 இருந்தால் 400. அப்படி நம்ம கவுண்ட்டுக்கு ஏற்றபடி எத்தனை இது வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து. ஸோ இதை நம்ம எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இதை வச்சு நம்ம நிறைய டிசைட் பண்ணலாம். இப்போது அதில் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கால்குலேட் பண்ணி புக் வேல்யூ பெர் ஷேர் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணிங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம் எப்படி நம்ம அந்த ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷலாக PE ரேஷியோ, டெப்ட் டு ஈக்விட்டி, புக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்மாக அவங்க ஒன்றுத்துக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம அதெல்லாம் நோட் பண்ண மாட்டோம். ஸோ அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்துருக்க ஒரு ஸ்டாக்கு வந்து 200 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, 200 கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ கரண்ட் ப்ரைஸ் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புக் வேல்யூ தான் 200 இருக்கும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது மைட் பி இப்போது சப்போஸ் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 400 இருக்கலாம், 400 இருக்குது. அப்போது நான் எனக்கு இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஓவர் வேல்யூட், அதிகமாக வேல்யூ இருக்குது. ஸோ தெர் ஆர் சான்ஸ் நிறையா இருக்குது. இந்த கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ஒரு ஷேருக்கு அதிக ப்ரைஸ் வச்சுருக்காங்க. கரெக்டாக மைட் பி 100 கூட இருக்கலாம். சப்போஸ் 100 இருந்ததுன்னா இது வந்து அண்டர் வேல்யூட் ஸ்டாக். அவங்ககிட்ட நிறைய சொத்து இருக்குது, பட் தெர் இஸ் நோ க்ரோத், அண்டர் வேல்யூட். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 இருக்குது, ஆனால் அதோட புக் வேல்யூ 200 இருக்குது. அப்படியும் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அந்த புக் வேல்யூ விட அதிகமாக இருந்ததுன்னா ஓவர் வேல்யூடுன்னு அர்த்தம். ஸோ க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் ரொம்ப டபுளாக இருக்குது, டபுள் இது இருக்குது. சப்போஸ் அந்த கம்பெனி ஃப்ளாப் ஆனால் நமக்கு 200 rupees அதில் பாதி தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்படி சப்போஸ் 100 ஆகுதுன்னா அண்டர் வேல்யூட், இதோட வேல்யூ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, வேல்யூ கம்மியாக தான் இதுக்கு காட்டுது. ஓகேவா? ஸோ அது க்ரோத் இருக்குமா இல்லை இருக்காதான்றது ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து புக் வேல்யூ வச்சு நம்ம நிறைய டிசைட் பண்ணலாம். நமக்கு ரிஸ்க் எப்படி எடுக்கிறது, இதில் எனக்கு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னால் கரண்ட்டில் இன்னைக்கு அதோட ரேட் என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். தென் இந்த புக் வேல்யூவை பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் பார்த்து நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு ஓகே சப்போஸ் இப்படி ஆனாலும் எனக்கு இதில் இவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சேஃப்டி ஒரு சும்மா எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு இப்படி ஆனாலும் எனக்கு இதில் பாதி வந்துரும்ப்பா, மேலே போகுதோ கீழே வருதோ கம்பெனி இழுத்து மூடுறாங்களோ, எனக்கு புக் வேல்யூ இவ்வளோ இருக்கிறதுனால நான் வச்சுட்டு இந்த நான் ஷேர்ஸை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ கிடைக்குது அப்படின்ற ஒரு இதுக்கும் வரலாம். ஸோ நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கறதுல நம்ம வெறும் புக் வேல்யூ மட்டும் பார்க்கக்கூடாது. மார்க்கெட் வேல்யூ பார்க்கணும், புக் வேல்யூ பார்க்கணும், PE ரேஷியோ பார்க்கணும், EPS பார்க்கணும், டெப்ட் டு ஈக்விட்டி பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம புக் வேல்யூ பற்றி பார்த்தோம். புக் வேல்யூனா அதாவது டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் இட்ஸ் லயபிலிட்டிஸ். டோட்டலாக அவங்களோட சொத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுலேருந்து அவங்களோட கடன் எல்லாத்தையும் கழிச்சிட்டு மீதி இருக்கிறது தான் வந்து புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக் வேல்யூ வந்து எத்தனை ஷேர்ஸ் இந்த கம்பெனி வச்சுருக்கோ அதை டிவைட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஷேருக்கும் இவ்வளோ ப்ரைஸ், ஒரு கவுண்ட்டுக்கும் இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நான் சப்போஸ் 10 இது ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு 200னா ஸோ 2000 எனக்கு கிடைக்கும். அப்படி ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.